ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2025ஆம் ஆண்டிற்கான ஐப்பசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா மிதுன ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாத கிரகநிலை ஆராயும் போது இந்த ஐப்பசி மாதமானது வருகின்ற அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 16ஆம் தேதி காலகட்டம் வரலும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஐப்பசி மாத பலன்களாக நம்ம குறிப்பிடுறோம். இந்த ஐப்பசி மாதம் 18ஆம் தேதியிலேருந்து நவம்பர் மாதம் 16ஆம் தேதிக்குள்ளார ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த மிதுன ராசி அன்பர்கள் சந்திக்க போகிறீங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய காலகட்டங்களாக உருவெடுக்க போகுது இந்த மாத காலகட்டங்கள். இதனால் வரலும் கடந்த 3 வருட காலகட்டமாக பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்தித்து சிக்கி தவித்த உங்களுக்கு ஓரளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் இருக்குது. உண்மையாலுமே சொல்ல போனோம்னாக்கா இந்த மாதத்தின் தொடக்கத்தில் ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி அன்று தான் ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் பாதத்துக்கு, அதாவது ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு குரு பகவான் வர இருக்கார். அதுவும் இந்த குரு பகவான் உச்சபலம் பெறுகிறார். அதான் மிக மிக முக்கியமான ஒன்று. அப்போ மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் இந்த குரு பகவான் உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால மிதுன ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் போது, அதுவும் குறிப்பாக இந்த அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி காலகட்டம் வரலும் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய காலகட்டம் தான் சொல்லணும். ஏன்னா அக்டோபர் 18ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 5 வரலும் தான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். அதுக்கு பிறகு ஜென்மத்துக்கே இந்த குரு பகவான் வந்து இருப்பாருங்க. அப்போ ஜென்மத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சீதையை பிரிந்த ராமன் போல வனவாசம் செல்லணுன்ற விதி. அப்போ மிதுனராசி அன்பர்களின் வாழ்க்கையில் கடந்த 1 வருட காலமாகவே கணவன் மனைவிடைய கருத்து வேறுபாடுகளும் நாம் செய்த விஷயங்கள் எல்லாம் அந்தளவுக்கு சாதகமான பலன்களும் அமையலன்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த நேர காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வந்து உட்காந்ததுனால குடும்ப அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வு செய்யணுனாலோ, சுபகாரியங்கள் செய்யணுனாலோ, வீடு முனைவாசல் வாங்கணும், வீடு முனைவாசல் கட்டணும், குடிபெயரணும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் செயல்படுத்த பாருங்கள். அந்த செயல்களானது பல்லாண்டு காலம் உங்களோட சேவித்து நிற்கிறதுக்கான ஒரு காலகட்டங்களாக இருந்துகிட்ருக்குன்றீங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த குரு பகவான் குடும்பஸ்தானத்திலிருந்து பார்க்கக்கூடிய இடங்கள் அனைத்துமே புனிதமடைய போகுதுங்க. அப்போ 2ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கறனால 6ஆம் இடம் ருணம், ரோகம், சத்ரு, எதிரி, பகை, கடனை சொல்லக்கூடிய இடம் அந்த 6ஆம் இடம். அதே வேளையில் இந்த 6ஆம் இடம் உத்தியோகத்தையும் குறிப்பிடக்கூடிய இடங்க. அப்போ வயது வந்த பிள்ளைகளாக இருக்கீங்க, எல்லாம் ஓரளவுக்கு படித்து முடிச்சுட்டு ஒரு வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கிறத பார்க்க முடியுங்க. அப்போ இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு வழக்குகள்லேருந்து மீண்டு வர்றதுக்கும், உடல் ரீதியான தொந்தரவுலேருந்து கொஞ்சம் மீண்டு வர்றதுக்கும், அவங்களோட எதிரிகள் உங்களை விட்டு விலகி ஓடுறதுக்குமான ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. அடுத்து உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால 8ஆம் இடமானது ஆயுள் நிர்ணயத்தை சொல்லக்கூடிய இடங்கள். இப்போ 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்தார்னா ஆயுள் வந்து தீர்க்க ஆயுள் அமைப்புகள் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அப்போ இந்த மாத காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்கள் குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறனால தந்தை வழி, பாட்டன் வழி, முப்பாட்டன் வழி சொத்து சுகத்தினால ஏதோ ஒரு இடத்துல ஆதாயங்கள் பெருக போகிறீங்க. ஏன்னா 5, 7, 9 தொடர்பு பெற்றாலே திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவர்கள் ஏற்படும். ஆனால் இந்த விதிகளானது தந்தை வழி உறவுகளால் ஏற்படக்கூடிய ஆதாயங்களாக இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறார். இந்த 10ஆம் இடமானது உங்களோட வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான உத்தியோகத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள், தொழிலை நிர்ணயப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அப்படிப்பட்ட இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பணவரவும் தொழில் சார்ந்த விஷயத்தில் வரப்போகுதுங்க. இந்த இதனால் வரல நான் உழைச்சி பார்த்துருங்க சார், எனக்குன்ற ஒரு நிரந்தரமான ஒரு உத்தியோகம் இல்லை, ஏதோ கடமைக்கு நானும் ஒரு சில வேலைகளை செய்துட்ருக்கேன், ஓட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு எனக்கு தெரிஞ்சளவு இந்த மாத காலகட்டத்தில் தொழில் மூலிமா ஓரளவுக்கு வளர்ச்சிகளை பெறக்கூடிய காலகட்டங்களாக இருந்துகிட்ருக்கு. அப்போ தொழில் வளர்ச்சிகளும் தொழில் மூலிமா லாபங்களும் பெறக்கூடிய காலகட்டம் உருவாதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால இந்த நேர காலகட்டத்தில் ஊரை விட்டு வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு தொடர்பு பெறணும்னு வச்சிங்கனாக்கா வெளிநாட்டுக்கான அமைப்புகளை முயற்சி எடுத்து பாருங்கள். நவம்பர் மாதம் 16ஆம் தேதி வரலும் வெளிநாட்டுக்கான அமைப்புகள் இருந்துட்டு பார்க்க முடியுது. இந்த நவம்பர் 16ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் மாற்றங்கள் நிகழ்கிறத பார்க்க முடியுது. அதனால் இந்த மாத காலகட்டத்தில் ஓரளவுக்கு
நல்லதொரு முயற்சிகளை எடுத்துக்கிட்டு தேவையானதை நீங்கள் செயல்படுத்துறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும். இந்த மாத காலகட்டத்தில் அதிசாரமாக குரு பயிற்சியும் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதத்தின் தொடக்கத்தில் ஐப்பசி 1ஆம் தேதியே பார்த்தீங்க அப்படின்னாக்கா சனி பிரதோஷமும் வர இருக்குது. அன்றைக்கி குரு பயிற்சியும் அதிசார குரு பயிற்சி நடக்க இருக்குது. அப்போ வாய்ப்பு கிடைச்சுன்னா சாயந்தர வேளையில் 5:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளார விநாயகருக்கு நல்லெண்ணெய் தீபங்களோ அல்லது 1 லிட்டர் பால் 1 முழு முல்லைப்பூ வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. இந்த மாத காலகட்டமானது ஒரு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மிதுன ராசிக்கு இருந்துகிட்ருக்கு. பழைய கடன்கள் வசூலிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், வெகு நாட்களாக தடைபட்டிருந்த ஒரு சில காரியங்கள் கண்முன்னே நடந்து கூடி வருது. இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது உங்களோட ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானாதிபதி நீசமாக இருந்தாலும் அவர் பரிவர்த்தனா யோகத்தில் ஆட்சி பலப்படுறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவர்களுக்கான காலகட்டமும் இருந்துகிட்ருக்கு. இந்த நேர காலகட்டத்தை நீங்கள் சரியாக செயல்படுத்துறது உங்களோட அறிவின் திறமைகளாக இருக்குன்னு சொல்லலாம். அதனால் இந்த மாத காலகட்டம் ஓரளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருந்துகிட்ருக்கு. இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திங்க. இது குறிப்பாக தெளிவாக சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு தான் உங்களுக்கு இருக்குங்க. இந்த குறிப்பிட்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரலும் தான் உங்களுக்கு அந்த விதிகள் இருக்குது. இந்த டிசம்பர் 5ஆம் தேதி பிறகு இதே தனஸ்தானத்தில் வந்த இந்த குரு பகவான் திரும்பவும் பின்னோக்கி வந்து வக்ரகதியில் வந்து உங்கள் ஜென்மத்திலே உட்காந்துருவார். அது 2026 ஜூனுக்கு பிறகு தான் உங்களுக்கு திரும்ப மாறக்கூடிய விதிகளானது உருவெடுக்கிறத பார்க்க முடியுது. அதனால் எனக்கு தெரிஞ்சளவு என்ன நினைக்கிறேன் அப்படின்னாக்கா இந்த மாத காலகட்டத்திலேயே ஏதாவது வீட்டில் ஒரு சுபகாரியங்கள் செய்யணும், சுப நிகழ்ச்சி செய்யணும், வீடு மனை வாசல் வாங்கணும், வீடு மனை வாசல் கட்டணும், குடிபெயரணும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யணும் அப்படின்னாக்கா இந்த மாத காலகட்டத்திலேயே அதுக்கான வேலைகளை நீங்கள் ஆயத்தப்படுத்திக்கிறது தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி என்று சனி பிரதோஷம் வந்துட்டுருக்கு. அதனால் குடும்பத்தோடு போயிட்டு சனி பிரதோஷத்துக்கு ஒரு வழிபாடு செய்துட்டு 1 முழம் பூ, 1 முழம் மல்லிகைப்பூவும், அது 1 முழம் முல்லைப்பூவும், ஒரு செதிர்த்தங்காய் வாங்கி உடைச்சிட்டு பால் வந்து அபிஷேகத்துக்கு கொடுத்துருந்தீங்கன்னா முன்ஜென்ம கருமாக்கள் நீங்கக்கூடிய சக்திகளானது இருந்துகிட்டு பார்க்க முடியுது. ஆனால் அதை மட்டும் செய்து கொள்வது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. எதிர்கால அமைப்புகள் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புகள் தான் இருந்துகிட்ருக்கு. பிரச்சனைக்குரிய காலகட்டங்கள்லாம் உங்களை விட்டு விலகிடுச்சிங்க. ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குது. இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிறது உங்களோட அறிவின் திறமைகளாக இருக்கும். மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புகளோ கிடையாதுங்க. சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இந்த சனி பகவான் வக்ரம் பெற்று உட்காந்துருக்கனால இந்த நேர காலகட்டத்தில் ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு கிளம்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முயற்சி எடுத்தீங்க அப்படின்னாக்கா வெளிநாட்டுக்கான வாய்ப்புகளும் இருந்துகிட்ருக்கு. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். மற்ற விதத்தில் அந்த தோஷங்கள் பாதிக்க முடியாது. சீரும் சிறப்பாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.